Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் நம்ம எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் எங்கே மூவ் இருக்குது, எங்கே பை இருக்குது, எங்கே செல் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டையும் நாலேஜையும் வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கோர்ஸ் அண்டு இதெல்லாம் வந்து நியூ சப்போர்ட்ஸ்லாம் நம்ம அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். எஸ்எம்சி 2.0 வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கிளாஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுறதா இருந்தோம், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். அந்த வெபினாரில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த வெபினாரில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி எப்படி இருக்குது, எஸ்எம்சி எப்படி யூஸ் ஆகுது, எஸ்எம்சினா என்ன, அந்த எஸ்எம்சியை வச்சு நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த வெபினாரில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் அதில் சொல்கிற ஐடியாஸ், என்னோட சப்போர்ட் ஐடியாஸ் நான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோத்ரூ வந்து பண்ணுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்தால் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு இப்போ நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். இதில் ஒரு சின்ன ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெபினாரில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் வெபினாரில் அவங்களுக்கு வந்து பெரிய ஆஃபர் வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி ஃபஸ்ட்டு லான்ச்சுக்கு மட்டும்தான், அதுக்கப்புறமா கிடையாது. நம்மளோட இந்த அப்டேட்டட் 2.0 கோர்ஸ் வந்து டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன் ஐக்கானில். அதை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவோட எண்டு கார்டில் கூட அந்த வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய் ஃபுல்லாக போய் பார்த்துருங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூரோஸ்டி சம் ஆஃப் த கரன்சி பேர் வந்து நம்ம பார்ப்போம். ஆனால் நான் பாஸ்ட்டு 3 டேஸ் 4 டேஸாக நான் ட்ரேட் பண்ணல. ஏன்னா தீபாவளியோட ஃபெஸ்டிவல்ஸ் கொஞ்சம் அப்படி இருந்தனால நம்ம வந்து நமக்கு ஒரு கேப் வேணும்ல, நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ இருக்கணும், ஃப்ரீ டைமிங் இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ட்ரேட் வந்து பண்ணல. ஸோ இப்போ தான் வெட்னஸ்டே நைட்டு தான் நான் வந்து சார்ட்டே ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, என்ன ஆயிருக்கு, என்ன மார்க்கெட் எங்கே போயிருக்கேன் எதுவுமே நான் பார்க்கல. இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி சும்மா மொபைலில் நான் பார்த்தேன். ஓகேங்களா? எங்கள் ட்ரேட் என்ன பண்ணியிருக்கான்றதை ஒரு 1 டைம் 2 டைம் பார்த்தேன். ஸோ இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ட்ரேடு வந்து செட்டப் வந்து போடலாம். யூரோ யூஎஸ்டி இங்கே செல் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இங்கே மார்க்கெட் வந்து சம்வேர் இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம சொன்னோம். மார்க்கெட் இந்த 15 மினிட்ஸில் ஸோ இன்னும் வந்து கிராக்கர்ஸ் வந்து வெடிச்சிட்டு தான் இருக்காங்க வெளியே. ஆக்சுவலாக தமிழ்நாடை விட கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக 3 டேஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வெட்னஸ்டே, இப்போ கூட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. நம்ம வந்து இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த டிமாண்ட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை எடுத்தா, அதாவது நம்ம 5 மினிட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை எடுத்தா பை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹை கிட்ட வந்துட்டான், ஆனால் எடுக்கல, மறுபடியும் கீழே போயிட்டான். ஸோ நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. நமக்கு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கொடுக்கல, அப்போ நம்ம பை வந்து போகக்கூடாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணாமலே கீழே போயிட்டு இருக்கோம். ஸோ என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு வந்து போகலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் ஆக்சுவலாக இது ஒரு டிமாண்ட் கிடையாது. இந்த டிமாண்டில் மார்க்கெட் ஒர்க் ஆகாது. ஆனால் 4 ஹவரில் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவரில் இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணலாம். மார்க்கெட் எகைன் இது ஃபெயில் பண்ணுறதுக்கு வரலாம். இன்னொரு பாயிண்ட், இந்த 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணனால இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,
நமக்கு இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து பிரேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ டோட்டலாக செல் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் வந்து இருக்குது மார்க்கெட். இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து ஃபெயில் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த டிமாண்டில் பை போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 4 ஹவரில் இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சப்ளைக்கு வந்துட்டான், மிட்டிகேட் பண்ணிட்டு செல் ஆகிட்டான். ஆனால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு சப்ளையில் தான் நமக்கு செல் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வரலை. வராமலே என்ன பண்ணிட்டான், செல் ஆகிட்டான். சரிங்களா? ஓகே. இப்போது ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகிறோம். முன்னாடி போயிட்டு நமக்கு ஏதாவது ட்ரேடு வந்து கிடைச்சிருக்கா, ட்ரேடு கொடுத்துருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இங்கே வந்து ஒரு பிரேக் நடந்திருக்கு 1 ஹவரில். ஸோ 1 ஹவரில் ஒரு பிரேக் நடந்திருக்கு. எல்லாமே எரேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம். ஓகே. இப்போது இது பிஓஐஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் நோ டிமாண்ட். அப்போது ஃப்ளிப்பு நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஃப்ளிப்பு வர சான்ஸ் இல்லை. இந்த இடத்துல ஒரு பிரேக் வந்து நடந்திருக்கு. இப்போது இந்த மூவ்மெண்ட்டை பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த மூவ்மெண்ட்டை பார்த்தா ஒரு கண்டினியூஷனாக மார்க்கெட் கீழே வந்திருக்கான். ஒரு லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கான். இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. அப்போது மார்க்கெட் இப்போ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதில் ஒரு ஹிடன் டிமாண்ட் இருக்குது. இந்த ஹிடன் டிமாண்டில் மார்க்கெட் ஒர்க் ஆகாது. ஏன்னா 4 ஹவரில் நமக்கு இது ஒன்று தான் டிமாண்ட். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒர்க் ஆகாது. 1 ஹவரில் போயிட்டு நீங்கள் டிமாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும். கடைசியில் எகைன் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது 2 பாயிண்ட் தான். இப்போ மார்க்கெட் செல் ஆகணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு சப்ளை வந்து பேசியிருந்தோம், ரைட்டா? இந்த சப்ளை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 1 ஹவருக்கு போகிறோம். இப்போ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. 1 ஹவரில் ஒரு டிமாண்ட் இருக்குது. அட் த 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லையும் சேம் டிமாண்ட் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? சேம் டிமாண்ட் இருக்குது. அதனால் நம்ம இப்போது 4 ஹவருக்கே வந்துடலாம். 15 மினிட்ஸ் போகலாம். 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ரீஃபண்ட்மெண்ட் எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட பிளான் இங்கேருந்து பை பண்ணணும். எதுக்கு பை பண்ணணும், ஏன் பை போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே நமக்கு என்னவா இருக்குது, இது ஃபுல்லாக நமக்கு லிக்விடிட்டி. அப்போது இந்த லிக்விடிட்டிக்கு மேலே, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் போனால் எங்கேருந்து செல் ஆகலாம் அப்படின்னா இந்த 15 மினிட்ஸ்லேருந்து, இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ்லேருந்து செல் ஆகலாம். ரைட்டா? இந்த 15 மினிட்ஸ்லேருந்து செல் ஆகலாம். ஓகே. அப்போது 4 ஹவருக்கு வரலாம். மேலே சப்ளைக்கு போகிறதுக்கு டிமாண்டை சப்போர்ட் எடுக்கணும் மார்க்கெட், ரைட்டா? அப்போது இந்த டிமாண்டை நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் மேலே போய் சப்ளைலேருந்து செல் ஆகும், இப்படி ஆகும் அப்படின்றத பிளான் பண்ணலாம். ஆனால் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளோட பிளான், அவ்வளோதான். இப்படி தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நடக்காது. ஓகேங்களா? நம்மளோட பிளான் அவ்வளோதான். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 4 ஹவருக்கு போகிறோம். இந்த 4 ஹவரில் மார்க்கெட் 15 மினிட்ஸை மிட்டிகேட் பண்ணி நமக்கு 5 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் அப்படின்னா நம்மளோட பிளான் என்னன்னா இந்த இடத்துல பை பண்ணுறது, அவ்வளோதான். பை பண்ணி பிரேக் ஈவன் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படி பை பண்ணுறோம் அப்படின்னா டிபி எங்கே வைக்கலாம் அப்படின்னா நம்ம பிளான் பண்ண இந்த சப்ளை வரைக்கும் வைக்கலாம் டிபி. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ நம்ம பை பண்ணிட்டோம். இப்போது பை பண்ணிட்டோன்னா நம்மளோட பிளான் இது பிரேக் ஈவன் பண்ணணும். இதுதான் நம்மளோட பிளானாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம பிளான். டிபி போய் ஹிட் ஆகிறது நம்ம பிளான் கிடையாது. நம்ம ரிஸ்க்கை நம்மளோட கேபிட்டலில் சேவ் பண்ணி வைக்கணும். சேஃப் மோடுக்கு கொண்டு வரணும். அதை பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு எதுவுமே தேவையில்லை. அதுக்கு மேலே மார்க்கெட் போனால் டிபி, வந்தால் டிபி, போனால் நோ லாஸ் நோ ப்ராஃபிட், இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம பிளான். மார்க்கெட் சப்ளைக்கு போனால் நமக்கு பெரிய ப்ராஃபிட் வரும். எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட்
கீழேயும் வரலாம். அப்போ நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகணும். இல்லைனா மேலேயே போயிடலாம். அப்போ நமக்கு ப்ராஃபிட் வரணும். இப்போ இவ்வளோ டிபி கிட்ட போயிட்டு அப்படி கீழே வந்து அடிச்சிட்டான் அப்படின்னா 0 லாஸ் 0 ப்ராஃபிட். நமக்கு லாஸ் இல்லை. ஓகேங்களா? இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம கேபிட்டல் சேஃபாக இருக்கும். கேபிட்டல் சேஃபாக இருந்தால் நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம ஒரு பை வந்து நம்ம பேசியிருந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு பை வந்து பேசியிருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல பைக்கு வராமல், இப்போ இதை வந்து லிக்விடிட்டியாக நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இதெல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பைக்கு வந்துட்டு போவான் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் பைக்கு வராமலே மேலே போயிட்டு டிபி ஹிட் பண்ணிட்டான். இப்போ இந்த என்ட்ரி நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம 4 ஹவருக்கு போகிறோம். 4 ஹவரில் நம்மளோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ தான் மார்க்கெட் டிமாண்டுக்கே வருது. ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதுவும் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி சம்திங் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இந்த டிமாண்டை பற்றி நான் பேசியிருந்தேன். இதில் பை இருக்குது அப்படின்ட்டு. இந்த டிமாண்டுக்கு வராமலே மேலே போயிட்டான். இப்போ மேலேருந்து எகைன் டிமாண்டுக்கே வந்திருக்கான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த டிமாண்டில் நம்ம பை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டல். இதில் நம்ம ஹிடன் டிமாண்ட் எடுத்தால் கூட மார்க் இப்படி வந்து இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸில் சோச் பார்த்து பை வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து கொடுத்துருந்தது. இந்த சோச்சுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசியனோட லோ வந்து இங்கே இருக்குது. இப்போது ஏசியன் இங்கே இருக்குது, ஏசியனோட லோ இங்கே இருக்குது. ஸோ இந்த லோ ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டிஸ்கார்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் எகன் பாருங்கள், அதுவும் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணியிருக்கான்றதை பார்க்கலாம். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்திருக்கான். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறமா 1 மினிட் போகிறோம். 1 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ மிட்டிகேஷன் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹையை எடுக்கணும். மார்க்கெட் ஹைக்கு வரல. மார்க்கெட் ஹைக்கு வராமல் என்ன பண்ணிட்டான், கீழே வந்துட்டு இங்கே நின்றுட்டு இங்கே இருக்கான். இப்போ இந்த லோ எடுத்திருக்கானா, இந்த லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி 5 மினிட்டுக்கு வரலாம். 5 மினிட்டில் நமக்கு இந்த இடத்துலையே ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ இப்படி தூக்கிடலாம். ஓகே, கொஞ்சம் நெட்வொர்க் கிளிச் ஆகிடுச்சு. மார்க்கிங்ஸ் வந்து எரேஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நம்ம இங்கே எடுத்திருக்கிற டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எடுத்திருக்கிற இந்த டிமாண்டே வந்து ஃபெயிலியர் ஆகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம், மார்க்கெட் எகைன் கீழே வந்து போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த லோவை மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த லோவை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ இப்போது எகைன் 4 ஹவருக்கு போகலாம். இந்த ஃபுல் டிமாண்டை நம்ம இப்போ எடுக்கலாம். எகைன் 15 மினிட்ஸ் போகலாம். இப்போது இது எப்படி எடுத்துக்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல ஒரு பிஒய்ஸ் வந்து பண்ணியிருந்தான். ரைட்டா? பிஒய்ஸ் பண்ணியிருந்தான், சோச் வந்து பண்ணியிருந்தான். இந்த சோச் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்டை கண்ட்ரோல் எடுத்து நடந்திருக்கு. ஓகேங்களா? டிமாண்டை கண்ட்ரோல் எடுத்து நடந்திருக்கு. ஸோ நம்ம இந்த சோச்சை வேலிட் பண்ணலாம். ஆனால் இந்த டிமாண்ட் வந்து நம்ம எடுத்திருந்தோம். இது வந்து ஏஷியன் வந்து கீழே இருக்கான், இந்த லோ எடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம டிஸ்கார்டில் கூட கொடுத்துருந்தோம். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. ஓகேங்களா?
ஸோ இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இந்த லோவை ஏஷியனோட லிக்விடிட்டியாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இப்போ இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மேலே போகலாம். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா, என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த டிமாண்டே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ மார்க்கெட் கீழே வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு டிமாண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா, ஆல்ரெடி நமக்கு இந்த பிஓஎஸ் இந்த டிமாண்டுன்றது நமக்கு கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்டில் இந்த டிமாண்ட் கண்ட்ரோலில் இருந்து இங்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ணி எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டு எகைன் ரீஃபைன்மெண்ட்டில் வந்துட்டு கூட மார்க்கெட் மேலே பை ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் கோல்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுவான். ஆனால் கன்ஃபர்மேஷன் கொடுப்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலேயே போயிட்டே இருக்கான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டைரக்ட் என்ட்ரி போட முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரீஃபைன்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி நான் இப்படி போடுறேன் அப்படின்னா 4 ஹவர் டிமாண்ட். ஸோ இந்த விக்குக்கு கீழே தான் என்னோட எஸ்எல் விற்கணும். அப்படி இந்த விக்குக்கு கீழே நான் எஸ்எல் விற்கிறேன் அப்படின்னா என்னோட டிபி இங்கே இருக்கணும் 1:16. இப்போது நான் ரிஸ்க்கு வந்து எடுக்கிறேன், நோ கன்ஃபர்மேஷன். அப்படியே ஒரு ரிஸ்க் என்ட்ரி நான் போடுறேன். 1:16 எனக்கு பத்தாது, என்னோட மைண்ட் செட்டுக்கு பத்தாது. நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன்னா பெரிய ப்ராஃபிட்டாக இருந்தால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நான் வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்கலாம், லாஸ் கூட ஆகிக்கலாம். ஆனால் அதோட ப்ராஃபிட்ன்றது பெருசாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து 1:16 எனக்கு அஃபோர்டபுள் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் போகிறேன், வேறு ஏதாவது பிளான் வந்து போடலாம். இப்போ 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டு ரீஃபைன்மெண்ட் ரைட்டா, இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் டிமாண்டுக்கு நமக்கு ப்ரீவியஸாக இங்கே ஒரு லோ இருக்குது, அதோட லோ கூட இங்கே இருக்குது. இதையும் கூட நம்ம இப்போது எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். அப்போது இப்படி நம்ம பார்த்தா கூட 15 மினிட்ஸில் இப்படி பார்த்தா கூட ப்ரீவியஸ் லோக்கு கீழே நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தா கூட சேம் அதே லோ தான் வருது. ஸோ அப்போ டைரக்ட் என்ட்ரியில் 1:16 தான் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம இந்த ஹையில் வைக்கிறோம். ஓகே, 1:16. இப்போது எனக்கு வந்து 1:20 வேணும் அப்படின்னு நான் இப்போ நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் 1:20 போய் இப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வச்சா அது ட்ரேடே கிடையாது. ஓகேங்களா, இப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. டிபினா டிபி இதுதான், மார்க்கெட் வந்து என்ன சொல்லுதோ டிபினா இதுதான் டிபி, வேறு எதுவுமே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம எங்கே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதில் தான் ஒர்க் பண்ணணும், இப்படி. ஓகேங்களா, ஸோ இப்போ இப்படி இருக்குது 1:12. நம்ம என்ட்ரி எடுத்து இப்படி கொண்டு வரோன்னா 1:50. இது பாசிபிளானா பாசிபிள், இப்படி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி 1:16. இப்போது என்ன பண்ணலன்னா எனக்கு 2 பாயிண்ட் இருக்குது, 2 சுச்சுவேஷன் இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரியை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி இப்படி வைக்கணும், கொஞ்சம் தூக்கி வைக்கணும். ஓகேங்களா, சரி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரியை மிஸ் பண்ணக்கூடாது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு எனக்கு பெருசாக வரணும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரியை டைரக்ட் என்ட்ரி போடலாம். ஓகேங்களா, இதுலேயே இன்னொரு என்ட்ரி என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த ஹை வரைக்கும் ட்ரேடு வந்து பண்ணலாம். இதுதான் வந்து பிளான், என்னோட பிளான். ஓகேங்களா, இப்போது கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கொடுக்கறது கஷ்டம், ஏன்னா மார்க்கெட் மேலேயே போயிட்டுருக்கான். கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல அப்படின்னா எனக்கு டைரக்ட் என்ட்ரி மிட்டிகேட் ஆகிருந்தால் அது என்ன பண்ணுன்னா எனக்கு போய் டிபி வந்து ஹிட் பண்ணிடும். ஓகேங்களா, அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இதை மிட்டிகேட் பண்ணி தான் கொடுப்பான் கன்ஃபர்மேஷன். அப்போ இதை மிட்டிகேட் பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். அது வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராஃபிட் வரும், இது ஒரு ப்ராஃபிட் வரும். லாஸ்ட் டைம் நம்ம யூஎஸ்டி செஃப்பில் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் என்ட்ரி. ஓகேங்களா, இந்த மாதிரி 2 என்ட்ரி, ஒரு டைரக்ட் என்ட்ரி, ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. $1300 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வெறும் $300 தான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அப்படி இந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நமக்கு கொடுக்கலன்னா இந்த என்ட்ரியை நம்ம பிடிச்சிக்கலாம். ஒரு என்ட்ரி நமக்கு ட்ரிகர் ஆயிரும். கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்துச்சுன்னா ரெண்டுமே ட்ரிகரில் இருக்கும். அப்போ இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்,
லாஸ் ஆகும். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நமக்கு வந்து இந்த என்ட்ரி லாஸ் ஆகுது அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணது. அப்போ ஒரு லாஸ் தான் ஆகும். $75 லாஸ் ஆகும். அப்படி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி குடுத்துருச்சு அப்படின்னா, அதில நம்ம என்ட்ரி வந்து போட போறோம். அதில நமக்கு பெரிய ப்ராஃபிட் வரும். இந்த என்ட்ரியும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ கன்ஃபர்மேஷன் என்ட்ரி குடுத்தும் லாஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு 2 லாஸ். அந்த 2 லாஸ் அப்படின்றது 1% தான் இருக்கணும் நம்ம அக்கவுண்ட்ல. இப்ப நீங்களே வந்து நான் சொல்றத லாஜிக்கா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. 1 இதுல என்ட்ரி எடுத்து போகணும். டிபி அடிக்கணும். இல்லன்னா கன்ஃபர்மேஷன் குடுத்து இந்த என்ட்ரியும் ட்ரிகர் ஆகணும். கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் குடுத்து அந்த என்ட்ரியும் ட்ரிகர் ஆகி டிபி அடிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நமக்கு இதுல கன்ஃபர்மேஷன் குடுக்காம நம்ம இந்த என்ட்ரி டைரக்ட் என்ட்ரி ட்ரிகர் ஆகி எஸ்எல் அடிக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, இந்த என்ட்ரியும் ட்ரிகர் ஆகி கன்ஃபர்மேஷன் என்ட்ரியும் குடுத்து அதுவும் ட்ரிகர் ஆகி 2மே எஸ்எல் அடிக்கணும். இதுதானே மார்க்கெட்ல இது தவிர வேற ஏதாவது நடக்குமா? ஒண்ணு ப்ராஃபிட் போணும். இல்லன்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி குடுக்கணும். இல்லன்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி குடுத்து ட்ரிகர் ஆகாம போணும். எப்படி பார்த்தாலும் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி குடுத்து ட்ரிகர் ஆகாம போனா நம்ம டைரக்ட் என்ட்ரி ட்ரிகர் ஆயிரணும். ட்ரிகர் ஆயிரும். ஓகேங்களா? வேற வழியே இல்ல. ட்ரிகர் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ எது நடந்தாலும் நமக்கு பாசிட்டிவா நடந்தா பாசிட்டிவ். நமக்கு நெகட்டிவா நடந்தா 1% லாஸ். அதிகபட்சம் 1% லாஸ். குறைஞ்சபட்சம் 0.5% லாஸ். ஓகேங்களா? அப்போ நான் இந்த இடத்துல 2% லாஸ் பண்ணா கூட எனக்கு கவலை இல்ல. அது ஈஸியா ரெக்கவர் பண்ணிருவேன். ஃப்ரம் கேபிட்டல்ல இருந்து 2% அப்படின்னா $1000 நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல 2% அப்படின்றது நார்மல் தான். ஓகேங்களா? சிம்பிள் தான். $1000 நீங்க வச்சிருக்கீங்க. $20 நீங்க லாஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அது ஈஸியா ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 2% வந்து லாஸ் பண்ண மாட்டேன். நான் லாஸ் அப்படின்னு பண்ணா 0.5% தான் லாஸ் பண்ணுவேன். ஸோ இதான் என்னோட பிளான். ஆனா ப்ராஃபிட் அப்படின்றது பெருசா இருக்கும். சரி ஓகே. இதுல வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து லாஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு இதுல கால்குலேட் பண்ணுவோம். எஃப்எக்ஸ்டிஎம்ல வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதிலே போய் பார்த்துடலாம். ஸோ என்ட்ரி ப்ரைஸை இதில் என்னன்னா எக்ஸ்ஏயூஎஸ்டி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு டைம் சேஞ்ச் ஆகும் அகைன். ஸோ அதை மட்டும் செக் பண்ணி கரெக்டாக போட்டுருங்க. ஓகே, நான் $75 வந்து லாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. அப்போது நம்ம 0.03 தான் இந்த ட்ரேடுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். 0.03 இந்த ட்ரேடுக்கு. ஓகேங்களா? அப்போ நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1170 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. இப்போ 1:16க்கு 1:16 எனக்கு பத்தாது. ஓகேங்களா? நான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்து இதை அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆக்கணும் எனக்கு. இதுதான் என்னோட பிளான். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். அப்படி நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அதை டாக்குமெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் இப்போது இந்த டிமாண்டில் மார்க்கெட் இருக்கான். மார்க்கெட் இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். அதுவும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 ஹவர் மிட்டிகேட் பண்ணியிருக்கான் 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணிட்டான். அதனால நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒன்று ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரணும், இல்லைனா இந்த ஹையாவது எடுக்கணும். இந்த ஹை எடுத்து பிஓஎஸ் பண்ணால் தான் அடுத்த என்ட்ரி நம்ம ட்ரை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்று பிஓஎஸ் கொடுக்கணும்,
கொடுத்துட்டு ஒரு டிமாண்டை கீழே நமக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அப்படியே இப்படியே வந்து ரீஃபண்ட்மெண்ட்டில் இருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து பை ஆகணும். ஸோ இதுதான் வந்து இருக்குது. இப்போது இந்த டைரக்ட் என்ட்ரி நான் போட போகிறேன். இந்த டைரக்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸும் ஆகலாம். ஓகேங்களா? லாஸ் ஆகுது அப்படின்னா கவலை வேண்டாம், ரெக்கவர் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ நான் போடுறேன்னு நீங்கள் போட்டுற வேண்டாம். நான் வந்து இப்போ இது லாஸ் ஆன அடுத்த நிமிஷம் கூட எனக்கு ட்ரேட் கிடச்சிதுன்னா நான் அதை ரெக்கவர் பண்ணுவேன். ஆனால் உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் அதை வந்து மறந்து விட்டுருக்கலாம். இல்லைனா ஜெகன் ப்ரோ சொல்லிட்டாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போகும் அப்படின்ட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அது லாஸும் போகலாம். கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது அது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மூவை உங்களால் பண்ண முடியாது, டிப்ரெஷன் போயிடுவீங்க. அதனால் அப்படி ட்ரை பண்ண வேணாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூவ். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் இந்த அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. எத்தனை பேருக்குலாம் என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.